எங்களை பகவன் நாமம் சொல்லிண்டே பொறுக்கணும். இப்படி தானியங்களை வயலுக்கு போய் அறுவடான பிறகு சிந்தின தானியங்களை நாமம் சொல்லிண்டே பொறுக்கிறதுக்கு தான் உஞ்சவர்த்தி இருக்கு. இப்ப குஜேலருடைய கதை சொல்லும் போது பாகவதத்துல தினம் உஞ்சவர்த்தி தர்மத்தில் இருந்தார்னு சொல்ல, உடனே நாம் என்ன நினைக்கிறோம், இந்த தலையில ஒரு தலப்பா ஒண்ணு கட்டிட்டு சொம்ப மாட்டிண்டு தம்புரா போயிட்டு பஜனை பண்ணிட்டே தினம் வீதி வீதியா உஞ்சவர்த்தி போடாருன்னு அர்த்தம். அது கிடையாது. இது மாதிரி இதுக்கு ஒரு ட்ரெஸ், இது மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மெத்தடை ஏற்படுத்தினது சத்குரு சுவாமிகள். அது 300 வருஷம். உஞ்சவர்த்தி ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கு. அது தானியங்களை பொறுக்கிறது பகவன் நாமம் சொல்லிட்டு. அப்புறம் அதை கொஞ்சம் மாத்தி பகவன் நாமம் சொல்லிண்டே வீதியில போகணும். யாரு தானியங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை வாங்கிக்கணும். அந்த உச்சவர்த்தியினுடைய பரிணாமம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்படி வெறும்னு போகக்கூடாது, இவன் இந்த தர்மத்தில் இருக்கான்னு தெரியணுமோ அதுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும். போலீஸா இருக்கணும், வக்கீலா இருக்கணும். அந்த ட்ரெஸ் இருந்தா தானே கௌரவம். அது போல பாகவதாலாம் அதுக்குள்ள பஞ்சகச்சம். அதுபோல அந்த நியமங்களோட கோபிச்சந்திரன் துளசி மாலை, தலையில பிரபன்ன பாகிங்கிற வஸ்திரம், வலது கையில தான் எப்போதும் எந்த தானமும் வாங்கணும். உச்சவர்த்தி மாத்திரம் இடது கை. ஏன்னா வலது கை தாளம் போடணும். பஜனைக்கு முக்கியமான தாளம். வலது கை தாளம் போடணும், இடது கையில அட்சதவா. ஒவ்வொரு கிரகத்திலையும் அப்படி போற போக்கில் அவர்கள் போடுறத ஏத்துக்கணும். ஒவ்வொரு ஆத்திரையும் நின்று 2 அஷ்டபதி பாடி வசூல் பண்ணிட்டு போகக்கூடாது. அஷ்டபதி வசூல், இந்த அரிசி வசூல் பண்ணக்கூடாது. பாக்கியசாலிகள் போடுவார். எப்படி சன்னியாசிகளுக்கு கோதோகன மாத்திரம் மிகி, மாடு கறக்கிற நேரம், மாடு கறக்கிற நேரம்னா எவ்வளவு? 5 நிமிஷம். அவ்வளவு நேரம் தான் ஒருத்தர் ஆத்து வாசல்ல நிற்பா. இந்த கரபாத்திரம் பிட்சை வாங்குறவா கோதோகன மாத்திரமிகி, மாடு கறக்கிற நேரம்னா 5 நிமிஷம் அர்த்தம் இல்லை. ஒரு மாடு கறக்க 5 நிமிஷம். இவர் சொல்றது அப்படி இல்லை. இப்ப கறக்கிறதுக்காக மேல கைய வச்சிருக்கா மாட்டோட காம்புல. அதை இழுத்தா எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் தான் ஆத்துல நிக்கலாம். அவ காத்துட்டு இருந்து போடணும். அவ கை காரியத்தை முடிச்சுட்டு வந்து பாக்குறதுக்குள்ள 4 ஆம் தள்ளி போயிருப்பாங்க. அப்புறம் ஓடி போய் போடும். இது போல உஞ்சவர்த்தி இதே தர்மம் தான். ரொம்ப நேரம் நின்று ஜாலரா போட்டு வசூல் பண்ணி உஞ்சவர்த்திக்கு வந்துட்டே இருக்காரு, அச்சத்தை கொண்டாங்கன்னு அலௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப நடந்துட்டு இருக்கு. இது பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது அவாவா அபிப்பிராயம். நாம் எது யதார்த்தமோ என்ன செய்யணும். நிறைய தர்மங்கள்லாம் உஞ்சவர்த்தியில் தான் நடக்கிறது. முன்ன மாதிரி காத்துட்டு இருப்பா. இப்ப அவ்வளவு அவகாசம் இல்லை, தெரியல. அதனால 2 பேர் முன்னாடி போய் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லாம போயிட்டா உஞ்சவர்த்தி நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கே, என்கிட்ட ஏதாவது கோபமா, என்கிட்ட ஏன் சொல்லலேன்னு பல மாமி சண்டை போடுவா. லௌகீகத்தை பார்த்தா சொல்லி அனுப்ப வேண்டிய அவசியமும் ஏற்படுறது. பிளாட் சிஸ்டத்தில் இருக்கிறதுனால இந்த ஜால்ரா சேர்த்து ஜால்ரா சத்தம் கேட்டு அவன் 8வது பிளாட்ல இருந்து 8வது ஃப்ளோர்ல இருந்து அரிசி எடுத்துட்டு வரதுக்கு மெனக்கிடுறது. அது வரையில் பஜனை பண்ண வேண்டியதான், பண்ணதான் ஆகணும். இப்படி பிராக்டிக்கலா பார்த்தா மாடு கறக்கிற நேரம் தான் நிற்கணும்னு சொன்னாலும் அது இப்ப லௌகீகத்துக்கு சரியா வருது. சொல்லி அனுப்பதான் வேண்டியிருக்கு, வெயிட் பண்ணி வாங்கிக்கதான் வேண்டியிருக்கு. ஏன்னா இத்தனை சிரமங்கள்ல அவ இந்த சிரத்தையா பண்றாளேன்னு நாம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அதை பண்ணிட்டு காரியம் பார்க்க வேண்டும். ஆனா நியமம்னா என்னன்னா, நீ போயிட்டே பாக்கியம் உள்ளவா போடுவா. ஏன்னா வைஸ்வதேவம்னு கிரகஸ்தன் ஒவ்வொரு நாளைக்கும் 5 விதமான பாபங்கள் சம்பவிக்கிறது நமக்கு. இது தவிர்க்க முடியாத பாவம்.
ஒண்ணு என்ன அப்படின்னா காய்கறி சாப்பிடணும். வெண்டைக்காயை பிரட்டி இப்படி இப்படி பார்த்துட்டு மெல்லிசா நீளமா பிஞ்சா இருக்கு, அதனால இது சின்ன சின்னதா நறுக்காத, நீளமா நறுக்கி கலர் மாறாம கறிப்பட்டு, வெண்டைக்காய் பச்சை கலரே மாறக்கூடாது, அப்படி நீட்டா நறுக்கி பண்ணு அப்படிங்கிறா. அவன் எனக்கு தெரியாதுங்கிறான். நான் நறுக்கி தரேன் பக்கத்துல இருந்து நறுக்கி கொடுத்து கொஞ்சம் காரியத்தை முடிச்சுட்டு சாப்பிட வந்து உட்காண்டா கரியக்கானு வெண்டைக்காய் பேஸ்டா பண்ணி வச்சுட்டா. இந்த வெண்டைக்காய் நீ சாப்பிட்றையே, அதுல எத்தனை விதை இருக்கோ அத்தனை கொலை பண்ணின பாவம். வெண்டைக்காயில எத்தனை முத்து இருக்கு அத்தனை பாவம். ஒரு பிடி சாதம் சாப்பிட்டேன்னா அதுக்குள்ள எத்தனை அரிசி இருக்கோ அத்தனை கொலை பண்ணின பாவம். கீரையை எடுத்து கீரைக்கட்டை எடுத்து மசீல் பண்ணுவோமா, மோர்கீரை பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம், இல்லை கீரைய புலமுட்டல் பண்ணிவிடுவோமா கேரளா மாதிரி. அப்படி பிரட்டி பார்க்கிற பாரு, அந்த கீரை தண்டு நெடுங்கிற பாவையும் உங்ககிட்ட மாட்டினுட்டு. ஏன்னா பூமியில வச்சா கிளம்ப போறது, உயிர் இருக்கு. அந்த கீரையில எத்தனை கீரை தண்டு இருக்கோ அத்தனை கொலபாவம். இது மாதிரி தவிர்க்க முடியுமோ? ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம்னு பாகவதம். ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு ஆகாரம், நியதி, அதை மாற்ற முடியாது. அப்ப நாம என்ன பண்றதுன்னா, இது ஒரு பாவம், தவிர்க்க முடியாத பாவம். அப்புறம் கொத்தமல்லி மிளகாய் இதெல்லாம் வறுக்கும் பொழுது விதைகளை வறுத்து எடுத்துடுறோம், அந்த ஜீவசக்தி வறுபட்டு போயிடுறது. அதுக்கு அதுல ஒரு பாவம். முன்னெல்லாம் விறகு அடுப்பு, அது அடுப்புல வைப்பா, அந்த விறகு ஒரு மரம் தான், அதை கொலை பண்ணின பாவம். ஜலத்தை காய்ச்சும் போது அதுல உள்ள கிருமிகள், தரைய பெருக்கி மெழுகும் போது கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஜீவன்கள், இப்படி 5 விதமான பாபங்கள் சம்பவிக்கும். இது பாபம் சம்பவிக்க கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னா உபவாசம் இருக்கு. வருஷம் முழுக்க ஆயுசு முழுக்க உபவாசம் இருக்க முடியுமா? தவிர்க்க முடியாது. அதனால ரிஷிகள் என்ன பண்ணினா, வைஸ்வதேவம்னு அதை நீ பண்ணினேன்னா இந்த பாபம் சம்பவிக்காது. இப்ப எல்லாராலும் வைஸ்வதேவம் பண்ண முடியுமோ? அதுக்காகதான் பாகவத சம்பிரதாயத்துல இந்த 5 விதமான பாபங்கள் சம்பவிக்கும். அதுக்கு எப்படி வைஸ்வதேவம் பரிகாரமோ அதுபோல இந்த உஞ்சவர்த்தி பரிகாரம். அந்த அப்படி ஒரு தர்மம், இப்படி ஒரு தர்மம், பாகவத தர்மம். இது என்ன, அன்னிக்கு உச்சவர்த்தி எடுக்கிறவனுக்கு சுத்தம் பாகவத சியானம், பவித்திரமான ஆகாரம். அவளுக்கு உண்டி புண்ணியம் இல்ல, யார் அட்சதை போடுறாளோ அவள் இந்த அட்சய பாத்திரத்துல அட்சதை போடணும். வைஸ்வதேவம் பண்ணி சாப்பிடணும். எனக்கு தெரியாதுன்னா அப்படி யார் பண்ணி சாப்பிடறாளோ அவ ஆத்திர போய் யாச்சக வாங்கி ஒரு பிடி சாதம் சாப்பிடும். அதே தர்மம் தான் உச்சவர்த்தி. வருஷம் முழுக்க பண்ணின பாபங்கள் நிவர்த்தி ஆயிடும் அவ ஆத்திர ஒரு வேளை சாப்பிட்டா. யார் உச்சவர்த்தி எடுக்கிறாளோ இந்த உச்சவர்த்தி அட்சதையில நிவேதனம் பண்ணி அதை யார் சாப்பிட்றாளோ அந்த ஆத்துக்கு போய் எனக்கு ஒரு வேளை ஒரு பிடி சாதம் கொடுக்கும்னு கேட்டு சாப்பிட்டா ஒரு வருஷம் பண்ண பாபம். இந்த பாத்திரத்துல யார் அட்சதை போடுறாளோ அவங்களுக்கு ஒரு வருஷம் பண்ணின பாபம். 3 பிடி போடுவா. இப்படி போட்டா நம்ம பாபம் முழுக்க போயிடும். இதுதான் சுலபமா. முன்னெல்லாம் பாகவத சம்பிரதாயத்துல கல்யாண உற்சவம்னா உச்சவர்த்தி. மகாபலிவா ஒரு தடவை இந்த சேஷாத்ரி சுவாமிகள் ஆராதனை பண்ண சொன்ன. என்கிட்ட வசதி இல்லையேன்னா, நீ ஒரு காரியம் பண்ணு, உங்க ஆத்துல கைகால பித்தளை சொம்பு இருக்கணும், அதுல ஒரு கயத்தை கட்டிக்கோ, அதை தோல்ல மாட்டிக்கோ, மேகவேஷ்டிய தலையில சுத்திக்கோ, வீதி வழியா பஜனை பண்ணிட்டே போ, அவெல்லாம் அட்சதை போடுவா, அதை வச்சுட்டு ஆராதனை பண்ண.
எனக்கு பஜனை தெரியாதுன்னா வேதம் அத்தியனம் பண்ணியிருக்காரு. ருத்ரன் சமகம் புருட சூக்த சொல்லிட்டே போ. பஜனை பண்ணிட்டு தான் உச்சவர்த்தி எடுக்கணும்னு இல்ல, வேதம் சொல்லிட்டே எடுக்கலாம். அஷ்டபதி பாடிட்டு தான் உச்சவர்த்தி எடுக்கணுங்கிறது இல்ல. புருட சூக்தம் சொல்லலாம், ருத்ரன் சமகம் சொல்லலாம், வேதபாராயணம் பண்ணலாம். நமக்கு வேதம் சொல்லி வேதாட்சராணி யாவந்தி படிதானி திஜாதிவி, எத்தனை அக்ஷரங்கள் வேதங்கள்ல இருக்கோ அத்தனையும் தாவந்தி ஹரிநாமாடி, எல்லாம் பகவன் தான். அப்படி உச்சவர்த்தி எடுக்கணும். இப்படி ஒரு தர்மம், இதுல அக்ஷரம் போடணும். ஒரு வருஷம் பண்ணின பாபம் நீ. இப்படி ஒரு சம்பிரதாயம் பெரியவாள்லாம் காண்பிச்ச வழி. இது அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதனுடைய மகத்துவம் தெரியும். இன்னெல்லாம் அட்சதை கொண்டுவா. இப்ப உற்சவங்களுக்கெல்லாம் அட்சதை பணம். போதேந்திராள் உற்சவம் நடக்கிறது, ஸ்ரீதர ஐயாவாளுடைய உற்சவம் நடக்கிறது. எல்லாரும் அட்சதை போடுவா, பணம் போடுவா. ஏன் பணம்னா அரிசி உண்டி சாப்பிட முடியுமா? பாகவதா கரிகாய் வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், எவ்வளவு இப்படி போடுறதுன்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு. அது மாதிரி நம்ம பாண்டரங்கனுக்கு கோவிந்தபுரத்துல 98லேருந்து இன்னைக்கு 2024 26 வருஷம். 26 வருஷமா பாண்டரங்கனுக்கு உச்சவர்த்தி அட்சதை தான் நிவேதனம்.